நடிகை த்ரிஷா அவர்கள் நடித்த ஐடென்டிட்டி சினிமா விமர்சனம். பெண்கள் ஆடை மாற்றும் அறையில் செல்போனை மறைத்து வைத்து ஆபாச படம் எடுத்து மிரட்டி பணம் பறிப்பவனை மர்ம நபர் எரித்து கொலை செய்கிறார். அந்த கொலையை த்ரிஷா அவர்கள் நேரில் பார்க்கிறார். போலீஸ் அதிகாரி வினய் அவர்கள் குற்றவாளியின் அடையாளங்களை வைத்து உருவத்தை அப்படியே வரையும் டோவினோ தாமஸ் மூலம் த்ரிஷா அவர்கள் சொல்லும் கொலையாளி உருவத்தை வரைகிறார். அந்த உருவம் அனைவரையும் அதிர்ச்சியாக்குகிறது. கொலையாளி யார், போலீசாரால் அவனை கண்டுபிடிக்க முடிந்ததா என்பது மீதி கதை. டோவினோ தாமஸ் அவர்கள் ஸ்டைலாக வந்து படம் முழுக்க அசத்தல் நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். கிளைமாக்ஸ் சண்டை ஹாலிவுட் தரம். த்ரிஷா அவர்கள் கொலைகளை பார்த்து மிரட்சி, கொலையாளியை அடையாளம் காட்டுவதில் தடுமாற்றும் என உணர்வுகளை முகத்தில் நேர்த்தியாக கடத்தி இருப்பது சிறப்பு. போலீஸ் அதிகாரியாக வரும் வினய் அவர்கள் கதாபாத்திரம் திருப்பங்கள் ஏற்படுத்தும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அதை அவரும் புரிந்து தேவையான நடிப்பை வழங்கி மிரள வைக்கிறார். அஜு வர்கீஸ், மந்த்ரா பேடி, அர்ச்சனா கவி, அர்ஜுன் ராதாகிருஷ்ணன், ஷம்மி திலகன் உள்ளிட்ட அனைவரும் அவரவர் கதாபாத்திரங்களில் நிறைவு. சில காட்சிகளை எளிமையாக சொல்லி இருக்கலாம். அகில் ஜார்ஜ் கேமரா, சண்டை சேஷன் காட்சிகளை பிரம்மாண்டமாக படம் பிடித்துள்ளது. ஜாக்ஸ் பிஜாயின் அவர்கள் இசை பலம். ஒரு கொலையாளியின் பின்னணி கதையை சீட் நுணுக்கி இழுக்கும் திருப்பங்களுடன் விறுவிறுப்பாக நகர்த்தியுள்ளனர் இயக்குநர்கள் அகில் பால் அவர்கள், அனஸ்கான் அவர்கள்.